ஹலோ கைஸ், நான் உங்களுடைய அம்மா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான எப்படி அடிச்சோன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகும், என்னென்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபோன் நம்ம 2G உங்களுக்கு தெரியும். நான் அந்த வீடியோ சொல்லலாம், நான் ஷார்ட்ஸில் நான் போடுறேன் 2G என்ன ஃபோனு. அது என்ன வச்சு நான் அந்த ரெக்கார்டு நம்ம யூடியூபர் ஒருத்தன் வந்திருந்தார், பக்கத்து வீட்டு தான், ஃப்ரெண்டு தான் வந்திருந்தார். தம்பி வாப்போ உடனே சொன்ன போட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி சொல்லி நானும் போட்டேன். கரெக்டாக பார்த்துக்கணும், டைம் எதுவுமே காட்டல. நானும் தள்ளி பார்த்தேன், ஹேங் ஆகிட்டே இருந்துச்சு, இதுவாகிடுச்சு, ஒரு மாதிரி கிளிச் ஆகிடுச்சு. சரி இப்போ வெயிட் பண்ணி இருங்க பார்க்கலாம். இருங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். ஆரம்பிக்கல கைஸ். இப்போ வந்து நம்ம 2வது ஐடியில் தான் புஷ் பண்ணோம். 2வது ஐடி நம்ம லாயின் பண்ணோம். நம்ம 2வது ஐடி பேர் வந்து தரணி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் பேரை மாற்றிடுவோம் கடைசியில். அதையும் MX கருப்பன் ஒய்டி அப்படி வச்சுருவோம், அந்த மாதிரி பேர் வச்சுருவோம். ஃபஸ்ட் நம்ம பேர் வச்சுருவோம் வந்து MX போட்டு டேஷ் போட்டு கருப்பன் கேள்விக்குறி போட்டிருக்கோம். இப்போ அதுக்குள்ளே வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச்குள்ளே போயிடும். நெட்ஒர்க் வர ஆரம்பிச்சு ஸ்பீடாக. இதுவும் ஒரு நிமிஷம் போயிட மாட்டுது. வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை பாருங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் கன் எடுக்கல, அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார். ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோன்ற அடிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு மைக்கு வேறு ஆன் பண்ண முடியல, அந்த ஆனஸ்வர் மைக் ஆன் பண்ண முடியாது. அந்த மாதிரி எனக்கு ஆச்சா. அவர் ப்ரோ ரொம்ப கிளிச் ஆகுது ப்ரோ எனக்கு அப்படின்னா. அவருக்குள்ளே ஒரு ஸ்பைடு வேறு விட்டார். ஸ்பைடு விட்டு வந்து அடிக்க ட்ரை பண்ணாரு. நானும் க்ளோவல் போட்டு எப்படியோ கவர் பண்ணி ஸ்பீடு பூஸ்ட்டை போட்டு முடியல. ஒரே ஹெட்செட் தான், அடிக்கலான்னு பார்த்தா முடியல. கடைசியில் என்னென்னமோ சமாளித்தேன். டபுள் பேர் எடுத்து மண்டையாக அடித்தேன். ஆனால் வானத்தை பார்க்குறதே ஒரு அடி டேமேஜ் வச்சேன். நான் 85 கொடுத்துட்டேன் அவருக்கு. போடு இப்போயே எவ்வளோ டேமேஜுன்னு காட்டல, நீங்கள் பார்க்க சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயா உழுக மாட்டேங்குதே, ஐயா போடு. நம்மளை புழுந்துடும். எப்படியுமே உட்காந்துட்டு இருந்தால் நம்மளை புழுகும். தாங்காது. அதாவது கையில் குத்தக்கூடாது. கன்று கேட்டு டஸ்டிக்கில் டக்குனு மாற்று. டஸ்டிக்கில் டபுள் பேர் எடுத்து போட்டுருவோம். போடு வா போடு. மெதுவாக போடலாம். அவர் தான் அடிக்க வரது. ரோல் எடுத்து விட்டு இங்கே மண்டை ஷர்ட், ரெட்டு ஷர்ட் அடிக்கணும். போடு ஐயால. நம்ம யார் நான் ஒரு தெருவில் ஃப்ரெண்டு. அந்த ஐடியில் இருக்கும்போது அந்த ஐடி அமௌண்ட் இருக்கும். ஏன்னா அந்த ஐடியை விட கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லை. இப்போ பாருங்க ஐயால போட்டு அடிச்சா தப்பு. தவறான செயல் ப்ரோ, அடிக்கூடாது. தவறான செயல் போட்டு ஹேங் ஆகிடுச்சு. பார்த்துட்டிங்களா? ஒரு அடிக்கும்போது கரெக்டாக ஹேங் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி தரமான ஷர்ட் அடிக்கணும்னு நான் மாதிரி கற்றணும். போடு பூஜாவில் போடு. ரொம்ப சவுண்டு எதிர்த்துதான் நினைக்கிறேன். நான் சவுண்டு இப்போ ரொம்ப கத்தி பேசணும். டஸ்டில் போடு பாட்ட ஷாட். அடுத்த ரவுண்டு டஸ்டில் தான் அடிப்பேன். டஸ்டில் பாயல் சொன்னால் டஸ்டில் பாயல். இந்த ரவுண்டு நீட்டாக போதும். நெட்ஒர்க் பார்த்துக்கோங்க, 73 அதில் தான் இருக்குது. 50க்குள்ளேயே வரவே வராது பாருங்கள். அதுக்கு மேலே கம்மி. ஃபஸ்ட்டு 60 வருது, 70 வருது. அதுக்கு மேலே கம்மியாக வர. சரி டஸ்டில் வந்து போட்டுருவோம் ஃபஸ்ட்டு அவரை. தம்பி தவறான சைடு லோவில் இந்தியா வந்துட்டு போகுது. டஸ்டில் டபுள் பேர் ரொம்ப கிட்ட வந்துட்டார். சரி பரவாயில்ல, அடிச்சிருமா? டேமேஜ் போதும். சுற்றுக்குள்ள கரெக்டாக இருக்கும். வீடு வச்சுட்டு போடுங்க. வீடு மண்டையில் வச்சோம்னா போடு பரவாயில்ல. இது ப்ரோ ஏன் ப்ரோ ஹெட் டவுனே ஆக மாட்டேங்குது? என்ன ப்ரோ இப்போ ஹாக்கி போட்டு வந்துட்டாரா ஆப்போசிட்டில்? நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ணார். நம்ம கில்ட்டில் இருக்க வரேன்னாரு. MSக்கு அந்த கில்ட்டில்னு நான் கில்ட்டு ஷார்ட்டில் போடுறேன். வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே பாதி பேர் லைக் போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் வீடியோ மட்டும் பார்க்குறேங்க கைஸ். என்ன கைஸ் நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்குள்ளே அடிச்சுட்டாங்க கைஸ். அவன் என்ன வெயிட் பண்ணுறாங்க லைக்கு. இந்த யூடியூபரில் ஃப்ரெண்டு தான். இந்த ப்ரோ பேர் வந்து ஷாய்க்கு. வெயிட் பண்ணுங்கள். டப்பு அட போடு வீட்டில் கூப்பிடுவாங்க. சாப்பிட்றேன் அப்புறமே சாப்பிட்றேன். வீட்டில் கேட்டாங்க உப்புமா சாப்பிட்றேங்க. அவருமே சாப்பிட்றாங்க. வீட்டில் உப்புமானா சொல்லுங்கள் கொடுங்க. கொச்சா சொரியான சாப்பிட்டுங்க. நாங்கள் பேசிட்டுக்குள்ளே சொரியான சாப்பிட்டாங்க. கொஞ்சம் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே கிரிட்ஜ் ஆகுது. சொன்னாலே அது சீக்கிரம் கிரிட்ஜாக ஆரம்பிக்குது.
கரெக்டாக 80 போச்சா வச்சுட்டேன்னா இதுலேருந்து கிளிட்ஜி ஸ்டார்டிங் தருணம். அவர் வாட்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார் பாருங்க. இதில் அடிச்சோன்னா மேலே போயிடுச்சு. அது ஏறி வருவார். நானும் ஏறி லோவில் போட்டு அடிச்சு ஜஸ்டிக்கில் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணால் கொடுக்காது. டபுள் பேர் ஆச்சு சுற்றிங் போகலாம் பார்த்தா டபுள் பேர் தொட முடியல. அவர் அடிச்சிட்டாரு. அப்படி பாடி பறக்குங்க அந்த மாதிரி அடிக்கிறது. இல்லை என்னென்னமோ பண்ணுறோம், முயற்சிலாம் பண்ணுறோம். ஒரு அட்டாக் வந்துருங்க அது பாட்டு சுற்றிங் போக போகுது. வர ஐயோ கடை போட்டுட்டு இருக்கிறத கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுமா வெயிட் பண்ணுமா, ஒரு செகண்ட் இருமா, வரமா கட்டிக்கிட்டே இருக்கான். டிஸ்டர்பாக இருக்கு. கட்டி அமுட்டு சாப்பிட்றோம். போச்சா அடிச்சிட்டாங்க. சரியான டைம் எடுத்தோம். பேசிகிட்டு இருக்கணும். எங்கள் பாருங்க விளையாட விட மாட்டேங்கிறாங்க. ஓ சாமி, ஒரு 2 செகண்ட் ரெக்கார்டை போட்டு நாளைக்கு எப்போயோ ஒரு நாள் தான் கேம் இது ரெக்கார்டே போடணும். ஒவ்வொரு நாளைக்கு போட்டுட்டே இருக்க முடியுமா? இதான் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் போடு என்கிட்ட ரீசார்ஜ் போட காசு இல்லை. ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுவேன். சில டைம் நானும் ரீசார்ஜ் போட்டுக்கேன். ஆனால் போடுறதுக்கு எம்பி ஃபுல்லாக தூச்சிடும். அன்லிமிட்டட் நெட்டு கொடுக்க மாட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா ஸ்பைட்ரு போடுறாரு. நாங்கள் யார் அடிப்போம்ல, நீ ஸ்பைட்ரு கூப்பிட்டா நாங்கள் யார் சார் ஓல்டு 4 years பேட்ஜ் போடலான்னு பார்த்தா நான் ட்ரிபிள் பேட்ஜ் கொடுக்குது. பார்க்கலாம். லோடு அங்கே கைஸ் இங்கே பாருங்க சரியான அங்கே அவ்வளோதான் முடிச்சு விட்டாரு. நெட்டை பார்த்துக்கோங்க. மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. இது தெரியல அந்த இது கரெக்டாக ப்ரில் ஆயிடுச்சு அந்த இடத்துல கிட்ட கரெக்டு 19 அவ்வளோதான் ஹேங் ஆகிடுச்சு பாருங்கள். நானும் ஃபோனை தூக்கி போட்டேன். ஹேங் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். என்னடா ஹேங் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் வருத்தப்பட்டேன். வந்துச்சு அந்த ப்ரோன்னு சொல்லிட்டாரு. ஒன்று ப்ரோ சாரி ப்ரோ வாங்கிறது எனக்கு தெரில அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் அடித்தேன். இந்த ரவுண்டு ஹேங்க தான் ப்ரோ ஆகும், நீ நின்று ஆடு ப்ரோ நான் அடிச்சு போட்டுருப்ரோ அப்படின்னா. சரி ப்ரோ அப்படி உட்காந்து எழுதிச்சான். சரி அடிச்சிட்டாரு. சரி நம்மளும் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லி கம்முனே இருந்தேன். இந்த மேட்ச் அடிப்போமா அடிக்க வேணாமா நம்மளுக்கு தோணுச்சு. அதில் எடுத்து போட்டேன், ஸ்டாண்டர்டில் எடுத்து போட்டேன். அதுலேருந்து என்னாச்சுன்னு தெரில. ஃபோன் ரொம்ப ஹேங்காக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். சரியான ஹேங்கு. எனக்கு சரியான கோவம் வந்துச்சு. ஹேங்கை வந்துட்டு அவன் விட்டு அந்த ஹேங்கெல்லாம் எடுத்து இவர் மேலே காட்டிட்டேனாட்டு எடுத்து ஒரே அடி தான். தலைவர் மண்டை குழந்திருக்கும். அந்த சீனை இருங்க காட்டுறேன். கரெக்டாக நான் அடிக்கும் போதெல்லாம் அந்த இது வர மாதிரி இந்த எஃபெக்ட் போடுவேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். சொன்னா இல்லையா அடிச்சிட்டேன்னா அப்படி தரமாக இருக்கா. இதுலேருந்து ஹேங் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட். நல்லா பாருங்கள் நான் அடிக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. அடிக்கிறேன்னா பாருங்கள், அடிக்கிறேன்னா இப்படி வரேன்னா படிக்கிறேன்னா போகுதா. ஸ்பைடர் போட்டாரா, லெவல் போட்டேன்னா இன்ஜருக்கு லெவல் போட்டேன்னா முழுகலை, அப்படியே தோத்துட்டேன். நான் பண்ணுறது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை நாள் சொல்கிறேன் கோச்சுக்காதீங்க.